தெற்கு அதிவேக வீதியில் வேன் ஒன்று வீதியின் பாதுகாப்பு வேலியுடன் மோதி நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 9 பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதிவேக வீதியின் 23வது கிலோமீட்டர் பகுதியில் நேற்றிரவு வேன் ஒன்று வீதியின் பாதுகாப்பு வேலியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 64 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். அவரின் சடலம் தற்போது நாகுடை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சாரதி உட்பட 10 பேர் காயமடைந்த நிலையில் நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களுள் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதில் கம்பளை பகுதியை சேர்ந்தவர்களை விபத்துக்குள்ளானதுடன் அவர்களில் 6 பெண்கள் அடங்குகின்றனர். மாத்தறையில் மத நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் திரும்பி வந்து கொண்டிருந்த போது நேற்றிரவு 10:45 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. இதேவேளை கட்டுநாயக்க கொழும்பு அதிவேக வீதியின் பேலியகுட நுழைவாயிலின் ஊடாக அனுமதி என்று பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வத்தளையில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாரின் கட்டளையை மீறி அதிவேக வீதியில் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் அதன் முன்னால் பயணித்த கார் ஒன்றுடன் நேற்றிரவு 10:50 அளவில் மோதி விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் காயமடைந்த நிலையில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொரளை காசல் வீதியை சேர்ந்த 38 வயதான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார்.